வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற +2 மாணவிய வழிமறித்த இளைஞர் கத்தியால குத்தி கொலை செய்திருக்கிறார். ஒருதலை காதல்தான் நடந்த கோர சம்பவத்திற்கான காரணமா? ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை இன்று காலையிலேயே தாய்மார்களின் ஒப்பாரி ஓலங்களால் அலறிக் கொண்டிருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்திருக்கிறார். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பகுதிவாசிகளும் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளனர். கொல்லப்பட்டவர் 17 வயதான ஷாலினி. ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் கவிதா தம்பதியின் மூத்த மகள். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயதான முனிராஜ் என்கிற இளைஞர் ஒருதலையாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 4 வருடத்திற்கு பிறகு ஷாலினி முனிராஜின் காதலை நிராகரித்திருக்கிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான முனிராஜ் தொடர்ந்து ஷாலினிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார். முனிராஜின் இந்த செயலை ஏற்கனவே ஊர் பெரியவர்களும் ஷாலினியின் உறவினர்களும் கண்டித்துள்ளதாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்த புதன்கிழமை வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற ஷாலினியை வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் முனிராஜ் வழிமறித்துள்ளார். இளம் பெண்ணிடம் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி கடைசியாக ஒருமுறை மீண்டும் வாக்குவாதம் செய்துள்ளார். மாணவி அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கவும் முனிராஜ் திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஷாலினியை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். சம்பவத்தை நேரில் பார்த்து அதிர்ந்து போன பகுதிவாசிகள் ஷாலினியை மீட்டு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு இளம் பெண்ணின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி முனிராஜை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே மாணவியின் மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலகும். இதற்கிடையே கொலையாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஷாலினியின் உறவினர்கள் அவருடைய உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே மாணவி மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலகும். கைதான முனிராஜ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து மாணவியின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் தகனம் செய்தனர். தாம்பரம் முடிச்சூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை கொள்ளையடித்த இருவர் சிசிடிவி பதிவால் சிக்கியுள்ளனர். முடிச்சூரைச் சேர்ந்த LIC ஏஜென்ட் மோகன் வீட்டில் 2 பேர் பூட்டை உடைத்து நகைகளை கொள்ளையடித்தனர். பின்னர் சிசிடிவி பதிவை வைத்து நங்கநல்லூரைச் சேர்ந்த தணிகை வேலை போலீசார் கைது செய்தனர்.
விசாரணையில் சாம்ராஜ் என்பவருடன் சேர்ந்து திருடியதாகவும் வேறொரு திருட்டு வழக்கில் சிறையில் இருக்கும் சாம்ராஜை ஜாமீனில் எடுக்க வழக்கறிஞரை சந்தித்த வந்தபோது போலீசாரிடம் தணிக்கை வேல் சிக்கியதும் தெரியவந்தது. உளுந்தூர்பேட்டை அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் இரு வீட்டாரும் காவல் நிலையத்தில் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த சண்முகம், ஷர்மிதா ஆகிய இருவரும் காதலித்து வந்துள்ளனர். காதலுக்கு இரு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து காவல் நிலையத்திற்கு வந்த இரு வீட்டாரும் தாக்கிக் கொண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வீடு புகுந்து அரிவாளுடன் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய சங்க நிர்வாகியான சண்முக சுந்தரம் கடந்த 2023ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவருடைய மகன் நித்யானந்தன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி நித்யானந்தம் வீட்டில் இருந்தபோது கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4வது நபரான சண்முகவேல் என்பவர் வழக்கை வாபஸ் பெற கோரி அரிவாளுடன் வந்து மிரட்டியதாக நித்யானந்தன் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சண்முகவேல், ஆரோக்கிய செல்வி மற்றும் ஜெகன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தனது குடும்பத்தினரை காப்பாற்ற வேண்டும் என்றும் நித்யானந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். சண்முகவேல் என்னை வெட்டுறதுக்கு வீடு பூந்து வெட்டுறதுக்கு வராங்க. வீடு பூந்து நான் இப்போ வீட்டில் தங்கி இருக்கும்போது என்னை வீடு பூந்து வீச்சருவாலோட பட்டாக்கத்தையோடு வந்துட்டாங்க. என்னை வெட்டுறதுக்கு முயற்சி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா நான் உடனே அது தெரிஞ்ச கடுமையான வார்த்தையில் திட்டுறாங்க. நான் உடனே என் வீட்டை பூட்டிக்கிட்டேங்க. என்றைக்கா இருந்தாலும் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன். நான் அப்படியே நான் இல்லை ஜெயிலில் இருந்தாலும் உன்னை வேற ஆளை வச்சு நான் எப்படியா இருந்தாலும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸை பற்றின ஓட ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் எனக்கு ஐயா தமிழக அரசு சார்பாகவும் உங்களோட முதலமைச்சர் ஐயா அவர்களும் எனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டி ஐயா அவர்களை கேட்டுக்கிறீங்க. தூத்துக்குடியில் மரத்தில் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்கா அருகே அவர்கள் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது. மழை பெய்தபோது ஏற்பட்ட இந்த விபத்தில் காரில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களான ராகுல், ஜெபஸ்டியன், சாருபன், முகிலன் ஆகிய 3 உயிரிழந்தனர். கிருத்திக் மற்றும் சரண் ஆகியோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் இரவு 11 மணிக்கு மேல் மாணவர்கள் வெளியே செல்ல அனுமதித்தது எப்படி என்று முகிலனின் தந்தை சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். முகிலன் அவன் 11 மணிக்கு மேலே வெளியே போயிருக்கிறதுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. அவன் ஆக்சிடென்ட்ல இருந்து தான் சொல்கிறாங்க.
இதுக்கு வந்து முன்னுக்கு முன்னா சொல்கிறாங்க. என் பிள்ளை 11 மணிக்கு என்கிட்ட ஃபோன் பேசி தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் வந்துண்டு சார் தயவுசெய்து பண்ணுவேன் நான், எனக்கு நீதி கிடைக்கணும். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் இதற்கு சாலையில் வேக கட்டுப்பாடு இல்லாததும் இரவு நேர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடாததும் தான் காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குடி போதையிலையும் வந்து அப்படின்னா மற்ற விஷயத்துக்காண்டி தான் எல்லாமே இளைஞர்கள் தான் அடிக்கடி இதில் வந்து விபத்துக்குள்ளாகிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்களும் இதுக்குள்ளே விபத்துக்குள்ளாகிறாங்க. அதனால் இந்த 2 இடத்துல நீங்கள் மெயினாக வந்து செக் போஸ்ட் போடலாம். இன்னைக்கு காலையில் 3 பேர் மறிச்சிருக்கிறாங்க, 2 பேர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சரியான அந்த மக்கள் வந்து ஸ்பீடை குறைச்சி போகிறதுக்கான சரியான அமைப்பு இல்லாதனால ரொம்ப ஸ்பீடாக வந்து இப்படிப்பட்ட விபத்துக்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதூரில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பேருந்திலிருந்து இறங்கிய பயணியை தாக்கி அவருடைய பையை பறித்து சென்றனர். சமூக ஊடகங்களில் பரவும் சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் இடையங்குளத்தூரில் கணவரை அடித்துக் கொன்று நாடகமாடிய மனைவியும் மாமியாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். லாரி டிரைவரான விஜய் வேலைக்காக வெளியூர் சென்றுவிட்டு வரும்போது அவருடைய மனைவி ஷர்மிளா மீது சந்தேகமடைந்து அவரை அடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ஷர்மிளா தனது தாயார் ராணி ஃபாத்திமாவுடன் சேர்ந்து விஜயை கட்டையால் தாக்கிவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளார். அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் விஜயின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து ஷர்மிளா மற்றும் அவருடைய தாயாரை கைது செய்தனர். பெங்களூருவில் ஏடிஎம் மையத்திற்கு வாகனத்தில் எடுத்து சென்ற 7 கோடி ரூபாயை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் என கூறி மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு அசோக் பில்லர் பகுதியில் ஏடிஎம் மையத்தில் நிரப்புவதற்காக வங்கி ஊழியர்கள் காரில் பணத்தை எடுத்துச் சென்றபோது அங்கு வந்த ஒரு கும்பல் தங்களை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் என கூறி வாகனத்தை நிறுத்தியுள்ளது. ஆவணங்களை சரிபார்ப்பதாக கூறிய அவர்கள் பணியாளர்களை ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு பணத்துடன் தப்பி சென்று விட்டனர். பட்ட பகலில் நடந்துள்ள இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலையை கடக்க முயன்ற பக்தர்கள் மீது சரக்கு வாகனம் மோதியுள்ளது. சபரிமலை சென்று வீடு திரும்பிய பக்தர்கள் தேநீர் குடிக்க சாலையை கடந்தபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 2 பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர். 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். தன் மீது பரவி வரும் குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றவை என நடிகர் தனுஷின் மேலாளர் ஸ்ரேயாஸ் விளக்கமளித்துள்ளார். சின்னத்திரை நடிகை ஒருவர் நடிகர் தனுஷின் மேலாளர் பெயரை குறிப்பிட்டு நேர்காணலில் பேசியது சர்ச்சையானது. இந்த விவகாரம் இணையத்தில் பூதாகரமாக வெடித்த நிலையில் ஸ்ரேயாஸ் விளக்கமளித்துள்ளார். காஸ்டிங் அழைப்புகள் குறித்த அழைப்புகள் முற்றிலும் போலியானவை எனவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரளிக்க உள்ளதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தாம்பரம் அடுத்த பீர்க்கன்காரணையில் பாஜக நிர்வாகி நந்தாவை தொழில் பிரச்சனையில் ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான காட்சிகளை தற்போது பார்ப்போம். நாமக்கலில் தனியார் மருத்துவமனை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை மர்ம நபர் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய் நகரைச் சேர்ந்த ஷெரீப் நவாஸ் கடந்த 17ஆம் தேதி நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள மருத்துவமனை முன் தனது பைக்கை நிறுத்திவிட்டு கோவைக்கு சென்றுள்ளார்.
இந்நிலையில் திரும்பி வந்த அவர் பைக் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேகாலயா மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் மாணவிகள் மீது கார் மோதிய பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் 2 மாணவிகள் நடந்து சென்றனர். அப்போது பல்கலைக்கழக பாதுகாவலர் ஒருவர் ஓட்டி வந்த கார் மாணவிகள் மீது அதிவேகமாக மோதியது. இதில் 2 மாணவிகளும் தூக்கி வீசப்பட்டனர். பின்னர் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மது போதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய பாதுகாவலரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோயம்பேடு மேம்பாலம் அருகே சிமெண்ட் கலவை லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. மழை காரணமாக சாலையில் திரும்பிய போது லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் கிரேன் உதவியுடன் சிமெண்ட் லாரியை மீட்டனர். ஜப்பானில் நிகழ்ந்த தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தென்மேற்கு ஜப்பானில் உள்ள ஒய்டா என்ற பகுதியில் ஒரு கட்டிடத்தில் பரவிய தீ 170க்கும் மேற்பட்ட கட்டிடங்களுக்கு பரவியது. இதில் ஒருவர் காணாமல் போனதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. தீ விபத்தை தொடர்ந்து 175க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். டீக்கடை ஊழியரை காரில் கடத்தி கொலை செய்துவிட்டு உடலை ஆந்திராவில் உள்ள ஏரியில் வீசி சென்றுள்ளனர். உயிர் நண்பனே யமனாக மாறியது ஏன்? தமிழக ஆந்திர எல்லையோரம் அமைந்துள்ள ஓஎன் கொத்தூர் ஏரியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மிதப்பதாக ஆந்திர போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பரிசோதித்ததில் உடலின் பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்த காரணத்தால் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என்கிற முடிவிற்கு வந்துள்ளனர். அதோடு இறந்தவரின் கையில் ஒரு இளைஞரின் உருவம் பச்சை குத்தப்பட்டிருப்பதையும் பார்த்துள்ளனர். ஒருவேளை இறந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி காவல்துறையினருக்கும் மீட்கப்பட்ட உடலின் புகைப்படங்களை ஆந்திர போலீசார் வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்துள்ளனர். அதன் பிறகுதான் மீட்கப்பட்ட உடல் ஹோசூர் நகர போலீசாரால் தேடப்பட்டு வந்த கோகுல்ராஜ் என்பவரின் புகைப்படத்தோடு மேட்ச் ஆகியுள்ளது. ஆம், ஹோசூர் காவல் நிலையத்தில் முன்தினம்தான் கோகுல்ராஜை சில மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றுள்ளதாக அவரின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். அதற்குள் அவர் ஆந்திராவில் உள்ள ஏரியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் ஜெயசுராஜ் காவல்துறையினரின் விசாரணையை பின்தொடர்ந்தார்.
கொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜிற்கு 22 வயதாகிறது. ஏஎஸ்டிசி அட்கோ பகுதியைச் சேர்ந்தவர். ஹோசூர் 100 அடி சாலையில் உள்ள டீ கடையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டீ கடைக்கு கஸ்டமரை போல காரில் வந்த சில மர்ம நபர்கள் திடீரென கோகுல்ராஜை கடத்திச் சென்றுள்ளனர். சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்த போது கோகுல்ராஜை காரில் கடத்திச் சென்றது அவருடைய உயிர் நண்பரான முருகேசன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி முருகேசனின் முகத்தை கோகுல்ராஜ் அவரின் கையில் பச்சை குத்தும் அளவிற்கு இருவருக்கும் நெருக்கம் இருந்தபோது அவரை கடத்தி கொலை செய்தது ஏன் என்பதை கண்டறிய தீவிரமாக விசாரித்துள்ளனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோசூருக்கு பிழைப்பு தேடி வந்த முருகேசனுக்கும் கோகுல்ராஜிற்கும் நெருங்கிய நட்பு உருவாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த அழகுராஜ் என்பவரை முருகேசனும் அவரின் நண்பர்களும் சேர்ந்து வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கிலிருந்து சில நாட்களிலேயே பிணையில் வந்த முருகேசன் ஓசூரில் தலைமறைவாக வாழ்ந்துள்ளார். அவர் இருக்கும் இடத்தை சொந்த குடும்பத்தினருக்கு கூட தெரியப்படுத்தவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அழகுராஜின் ஆதரவாளர்கள் முருகேசன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். நூலிழையில் உயிர் பிழைத்தவர் ரயில் ஏறி டெல்லிக்கு தப்பிச் சென்றுள்ளார். ஆனால் தன்னுடைய இருப்பிடம் எப்படி அழகுராஜின் ஆதரவாளர்களுக்கு தெரிந்தது என்கிற கேள்வி முருகேசனின் உறக்கத்தை தொலைத்திருக்கிறது. அதற்கு விடை தேடிய போது முருகேசனின் ஞான திருஷ்டியில் கோகுல்ராஜின் முகம் தெரிந்திருக்கிறது. ஆம், அழகுராஜின் ஆட்களுக்கு கோகுல்ராஜ் தான் தன்னுடைய முகவரியை கொடுத்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் முருகேசனுக்குள் எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக சம்பவத்தன்று டீ கடையில் வேலை செய்து கொண்டிருந்த கோகுல்ராஜை முருகேசன் அவரின் கூட்டாளிகளோடு காரில் கடத்திச் சென்றுள்ளார். தன்னுடைய உருவத்தை கையில் பச்சை குத்தி கொண்டிருந்த உயிர் நண்பனே தன்னுடைய முதுகில் குத்திவிட்டதாக நினைத்து கோகுல்ராஜை அடித்து கொலை செய்து அவரின் உடலை ஏரியில் வீசி சென்றிருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள முருகேசனையும் அவரின் கூட்டாளிகளையும் வலைவீசி தேடி வருகின்றனர்.